ஆனால் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய 2026 எங்களுடைய தீம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு தங்கவயல் இளைஞர்களை ஒருங்கிணைப்போம். தங்கவயலுடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து தங்கவயலுடைய நலனுக்கான பிரச்சனைகளுக்கு ஒன்றுபட்டு ஒரு போராட்ட குரலை நாங்கள் எழுப்ப முயற்சியை ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ செய்யும் என்பது. ಅದೆಲ್ಲಿ ತಪ್ಪು ನಡೀತದೋ ಅದನ್ನ 2020ರಲ್ಲಿ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅವರು ಕೇಳ್ತೀವಿ. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಯಲ್ಲಿ ನಾನು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದು ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ, ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿ ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡೋಣ, ನಮ್ಮ ಊರನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡೋಣ. தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய ஒவ்வொரு தூண்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய நோக்கங்களையும் தெல்ல தெளிவாக மீடியா முன் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஓராண்டினுடைய வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அல்ல. ஒரு இயக்கம் ஓராண்டுகளாக, அதுவும் மக்கள் இயக்கம் எல்லோருடைய ஆதரவையும் பெற்று இன்று ஓராண்டு கடந்து 2ஆம் ஆண்டிலே கால் பதித்து ஒரு புத்தாண்டிலே துவங்குகின்ற ஒரு இயக்கமாக இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைந்திருக்கிறது. இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய பிரதானமான முயற்சி கையெழுத்து இயக்கம். 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்திலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த கையெழுத்து இயக்கத்தை மக்களிடம் கொண்டு போனோம். அந்த கையெழுத்து இயக்கம் 2026லும் தொடரும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயமாக சொல்லுகின்றேன். அந்த கையெழுத்து இயக்கத்திலே மக்களை விழிப்புணர்வாற்றுகின்ற வகையில் பல்வேறு கோரிக்கைகளை இன்னைக்கு வீடு சொந்தமாக்கப்பட வேண்டும்ன்றோம். அது 1 நாள் 2 நாள்ல தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. காலகாலமாக நிரந்தரமாக தீர்மானம் பெறுகின்ற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். அதனுடைய ஒரு ஆயுதம் தான் கையெழுத்து இயக்கம். அந்த போராட்டத்தை வலிவுபடுத்துகின்ற விதத்தில் எங்களுடைய போராட்ட குணம், போராட்ட முறைகள் மாற்றி அமைக்கப்படுகின்ற ஒரு ஆண்டாக 2026லே நாங்கள் கால் பதிப்போம் என்பது ஒன்று. பிரதானமாக எங்களுடைய மூத்த ஆலோசகர்கள் பேசுகின்ற போது தங்கவயலிலே இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து சொன்னார்கள். தங்கவயலுடைய இளைஞர்கள் இன்றைக்கு சிதறி இருக்கிறார்கள். என்ன அடுத்த கட்டம், நாம் எப்படி அடுத்த முடிவை எடுப்பது, எப்படி வாழ்வது, நமக்கு என்ன மாடல் ஆஃப் தி என்ற ஒரு நிலை தங்கவயல் இளைஞர்களுக்கு இன்றைக்கு கண்ணு கெட்டாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதனால நேரத்திலே கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுக்கு இந்த 2026லே எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அமைப்பின் சார்பாக நான் வாழ்த்து சொல்ல நினைக்கின்றேன். காரணம், இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உருவான போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய தகுதி தராதரத்தை வேறு விதத்திலே காட்டிக்கொள்ளாமல் இந்த இயக்கத்திற்கு நான் தூணாக துணையாக நிற்பேன் என்று சொல்லி இந்த அமைப்போடு ஒன்றிணைந்து இந்த கோரிக்கைகளை பரிசீலனைப்பதிலே அவர் முதல் மகனாக இருந்தார். அதுதான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை உருவாக்கியது. அவர் பல்வேறு முயற்சிகளை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு இருக்கிறார். இந்த தருணத்தில் அவருக்கு என்ன சொல்லுறேன்னு சொன்னா, நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் பிரஜாவாணிலையும் நான் தமிழ் பத்திரிகையிலையும் தினமலர்லையும் படிக்கிற போது தங்கவயலில் ரயில் பெட்டி தொழிற்சாலையை 500 ஏக்கரிலே ஆரம்பிப்பதற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது, அதற்கான ஒப்புதல் கிடைக்கும் என்ற வார்த்தையை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். தங்கவயலுடைய இளைஞர்கள் இன்றைக்கு பெங்களூரை நோக்கி செல்லுகிறார்கள். அவர்கள் தங்கவயலிலே தங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை தங்கவயலிலே அமைய வேண்டும். அது பிப்ரவரியிலே ரயில்வே பட்ஜெட்டிலே அறிவிக்கின்ற வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உங்களை சந்தித்து அதற்கான அழுத்தத்தை நாங்கள் இந்த 2026ல் முதல் வாரத்திலே அவரை சந்தித்து அந்த கோரிக்கையை நாங்கள் அழுத்தமாக வைப்போம். அதே நேரத்திலே
இந்த தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா சசிதர் அவர்களை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். காரணம், 1000 ஏக்கரிலே இன்றைக்கு பிஎம்எல் தொழிற்சாலையில் இருந்த மத்திய அரசினுடைய அந்த இடத்தை மாநில அரசு இன்றைக்கு கைப்பற்றி இருக்கிறது. 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அங்கே ஒரு புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றும் இல்லை. தங்கவயலுடைய இளைஞர்களை குறிவைத்து நாங்கள் சொல்லுகின்றோம். தங்கவயலுடைய இளைஞர்கள் மீது உண்மையான அக்கறை, பாசம், பற்று, இந்த தங்கவயல் நலன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சேவ் கேஜிஎஃப், நீங்கள் மாநில அரசின் மூலியமாக உடனடியாக அந்த 1000 ஏக்கர் கைப்பற்றியிருக்கிற இடத்திலே அந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் என்ன நீங்க சொன்னீங்களோ அந்த தொழிற்சாலைகள் அமைவதற்கு முதல் படியாக அங்க ஒரு சுற்று வேலி அமைத்து அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அடுத்த ஆழமான ஒரு கோரிக்கையை நாங்கள் இங்கே வைக்கின்றோம். எங்களுடைய இந்த புத்தாண்டிலே தங்கவயல் மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது, கையெழுத்து இயக்கத்தை நீங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். வருகின்ற பிப்ரவரியில கூடுகின்ற அந்த நாடாளுமன்றத்திற்கு முன்பாக அதை மத்திய அரசிற்கு போய் சென்றடைகின்ற வகையிலே நம்மளுடைய தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய கோரிக்கை, ஏன்னா அதுல பிஜிஎம்எல் மருத்துவமனையை இன்னைக்கு புனரமைக்கணும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதனால வீடுகளை சொந்தமாக்கப்படணும் நாங்க சொல்லியிருக்கிறோம். புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும்ட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் வலுப்பெற வேண்டுமானால் தங்கவயல் மக்கள் அந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்கள் வீடு வீடாக வந்து அந்த கையெழுத்தை உங்களிடம் பெறுவோம். ஜனவரி மாதத்திலே அதை முடித்துவிட்டு அதை உடனடியாக நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்புவதற்கு தங்கவயல் மக்கள் அனைவரும் இந்த புத்தாண்டிலே எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்றைக்கு நாங்கள் வைக்கின்றோம். அதே நேரத்திலே இன்றைக்கு தினப்பயணிகளுடைய கோரிக்கை, சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மத்திய மந்திரியையே பார்த்து உங்களுடைய தினப்பயணிகளுடைய அவல நிலையை, ரயில்வே பிரச்சனைகளை இன்றைக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். ரயில்வே மந்திரியை உடனடியாக மீண்டும் ஒரு முறை அவரை சந்தித்து உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் வெற்றி பெறுகின்ற வகையிலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த புத்தாண்டிலே செயல்படும் என்கின்ற கருத்துக்களை கூட இன்றைக்கு சொல்லி, சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பல்வேறு அரசியல் கட்சிகளை உள்கொண்டதுதான். ஆனால் ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு காமன் அஜெண்டாவில் நின்னுக்குன்னு இந்த ஊர்னுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்றுபட்டு நிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க கேட்கிறோம். அதே நேரத்துல சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்ல கூட பல்வேறு எங்களுடைய தலைவர்கள், ஆலோசகர்கள், அங்கத்தினர்கள் கூட அரசியல் ஈடுபாடோடு கொண்டவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதனால் வருகின்ற அந்த நகர சபையினுடைய தேர்தலிலே ஒரு அரசியல் நோக்கத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தலையிடாமல் தங்கவயலிலே ஒரு சரியான மக்கள் சிந்தனை கொண்ட, மக்கள் நலனை சார்ந்த, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்களை உருவாக்கி அந்த நகர சபையிலும் கூட இந்த மக்கள் நலனுக்காக செயல்படுகின்ற வகையிலே ஒரு பாடுபடுகின்றவர்களை கூட அடையாளம் காட்டுகின்ற வேலையை கூட சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும் என்பதை இங்கே சொல்லி, இந்த புத்தாண்டில் பல்வேறு இந்த தங்கவயல்ல இதை கொண்டாடுற நிலைமையில இல்லை. ஏன்னா இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகளை இன்னைக்கு நாம இழந்திருக்கிறோம். மருத்துவ பாதுகாப்பு வர்ற புத்தாண்டு 2026ல எல்லா மாற்றங்களும் ஏற்படுகின்ற வகையிலே அதற்கான பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை கூட சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுக்கும் என்று சொல்லி, வருகின்ற காலங்களிலும் கூட இது விரிவடைந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி, தங்கவயல் மக்கள் அனைத்து தரப்பட்டவர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾ, ಈ ದಿನ ಕೊನೆಯ ದಿನ, ನಾಳೆಯ ದಿನ ಮೊದಲ ದಿನ.
25ರ ಕೊನೆಯ ದಿನ, 26ರ ಮೊದಲ ದಿನ. ಕೆಲವು ಗಂಟೆಗಳ ಮಾತ್ರ ಬಾಕಿ ಇದೆ. ಮೊದಲಿಗೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ KGF ರಕ್ಷಣೆ ಮಾಡೋಣ, ರಕ್ಷಿಸೋಣ ಈ ಐಕ್ಯತಾ ಸಮಿತಿಗೆ ಮೊದಲು ಅಭಿನಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಮೊದಲು ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಒಂದು ಕಡೆ ಜನರಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತೀವಿ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ರಾಜಕೀಯದವರೆಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತೀವಿ. ಇವರ ಇಬ್ಬರ ನಡುವೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಕಷ್ಟದ ಕೆಲಸ. ಅಂತ ಕೆಲಸವನ್ನು 1 ವರ್ಷಗಳ ಕಾಲ, ಇವತ್ತಿಗೆ 1 ವರ್ಷ ಮುಗಿತಾ ಇದೆ, ಮುನ್ನೆಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದಕ್ಕೆ ಬಂದು ಈ ಐಕ್ಯತಾ ಸಮಿತಿ ಇದೆಯಲ್ಲ, ಈ ಸಮಿತಿಯ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಬಲ ಎಷ್ಟು ಅನ್ನೋದನ್ನ ಜನರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, MLAಗಳಿರಲಿ, MP ಇರಲಿ, ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ಇರಲಿ, ಮಾಜಿ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರಿರಲಿ, ಅಧ್ಯಕ್ಷರಿರಲಿ, ಉಪಾಧ್ಯಕ್ಷರಿರಲಿ, ಆಫೀಸ್ ಬೇರರಿರಲಿ, ನಗರಸಭೆಯ ಅಧಿಕಾರಿಗಳಾಗಲಿ, ಹಾಸ್ಪಿಟಲ್ನ ಡಾಕ್ಟರ್ಸ್ಗಳಾಗಲಿ, ದಾದಿಗಳಾಗಲಿ, ಅದೇ ರೀತಿ ಬಂದು ರೇಷನ್ ಡಿಪೋನಲ್ಲಿರೋ ಅಧಿಕಾರಿಗಳಾಗಲಿ, ಈ ರೀತಿ ಹಲವಾರು ಆ ಕಚೇರಿಗಳಲ್ಲೂ ಇವತ್ತು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಪ್ಪ ಅವ್ರು ಬಂದು ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಕೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಲೆವೆಲ್ಗೆ ಮನವರಿಕೆ ಆಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಸೇರಿ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮೂಲಕ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತೇನೆ. 26ರ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತೇನೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ 2026ರಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ಜನತೆಗೆ ಹೆಂಗೆ ತಗೊಂಡೋಗೋದಂದ್ರೆ, KGF ಕೋಲಾರ ಚಿನ್ನದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ಮೆ ನಡೆಸ್ತಾ ಇರುವಂಥ ಅಕ್ಕ ತಂಗಿರಾಗಲಿ, ತಾಯಂದಿರಾಗಲಿ, ಯುವಕರಾಗಲಿ, ಹಿರಿಯರಾಗಲಿ, ಕಿರಿಯರಾಗಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಾನು ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಕೊಳ್ಳೋದೇನೆಂದರೆ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯ ದಿಟ್ಟ ಹೋರಾಟಕ್ಕಾಗಿ ಈ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಏನಿದೆಯೋ ಅದ್ರ ಜೊತೆಲಿ ನೀವೆಲ್ಲ ಕೈ ಜೋಡಿಸಿ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಊರು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು, ನಮ್ಮ ಊರು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಹೆಸರು ಪಡಿಬೇಕು. ಯಾಕೆ ಇದನ್ನು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಇವತ್ತು ಬಂಗಾರಪೇಟೆ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ, ಕೋಲಾರ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ, ಶ್ರೀನಿವಾಸಪುರ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ. ಈ ತರ ನಮ್ಮ ತಾಲೂಕುಗಳ ವಯಸ್ಸು ಹೋದಾದ್ರೂ ನಾವು ಇನ್ನು ಹಿನ್ನಡೆಯಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ದಿನವಹಿ ಡೈಲಿ ಪ್ರಯಾಣಿಕರಿದ್ರಲ್ಲ, ನಿಮ್ಮದು ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟ ಅಂತ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯವರು. ಆದ್ರಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ ಕೈ ಜೋಡಿಸಿ ನಾವು ಏನು ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಮಾಡ್ತೀವೋ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ನೀವು ಬಂದಾಗ ನಮ್ಗೆ ಇನ್ನೂ ಬಲ ಬರ್ತದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಇದ್ರು, ಹಿರಿಯರೆಲ್ಲ ಅವ್ರ ಕೈನಲ್ಲಿ ಆದಷ್ಟು ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಹೋಗವ್ರೆ. ಆದ್ರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾರು ಕಷ್ಟವಿಲ್ಲದಂಗೆ ಸುಖವಾಗಿ ಬಾಳ್ಬೇಕು. ಇವತ್ತು 30,000 ಜನ ಇವತ್ತೇನು ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ಇದೇ ಊರಾಗ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿ ಅವರು ಇಲ್ಲೇ ಬಾಳ್ವೆಯನ್ನು ನಡೆಸಬೇಕು. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲೂ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದು ಈ ಒಂದೇ ಮಾತೆ, ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KGF ಜನತೆಗೆ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ. ಆದ್ರಿಂದ KGF ಜನತೆಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದು 26ರ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತಾ ನನ್ನ 2 ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ.